இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்லாங் வேர்ட்ஸ். ஓகே, ஸ்லாங் வேர்ட்ஸ்னால் என்ன? நம்ம ஏஜ் குரூப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ஃபார்மல் வேல பேசுகிறது. ஸ்லாங் வேர்ட்ஸில் ஃபார்மல் வேல ஸ்பீக்கிங்கோ இல்லை ரைட்டிங்க்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்லாங் வேர்ட்ஸுக்கும் வெக்காபுலரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு ஃபைன் லைன் அதுக்கு இருக்குன்னே சொல்லலாம். வெக்காபுலரி நம்ம பேசும்போது நம்மளை இன்டெலெக்சுவலாக காமிக்கும். ஆனால் ஸ்லாங் வேர்ட்ஸ் இன்ஃபார்மல் குரூப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசுகிறது. ட்ரெண்டியாக ஸ்லாங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ சில எக்ஸாம்பிள் ஃபேமஸ் ஸ்லாங் வேர்ட்ஸ் டெய்லி நம்ம கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் chill out. எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? What are you doing? Just chilling out listening to some music? ஸோ அந்த இடத்துல chill out அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ chill outனா ரிலாக்ஸ். இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு நான் சும்மா ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சாங் கேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ another எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி வாட் ஆர் யூ டூயிங்? சில்லிங் அவுட் இன் த கார்டன். ஸோ இதுக்கு என்ன மீனிங்? கார்டனில் நான் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் இல்லை பயப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நடக்குது. இப்போ வந்து டுமாரோ ஐம் கெட்டிங் மை யூனிவர்சிட்டி ரிசல்ட், ஐம் ஸோ டென்ஸ்ட், ஹே chill out, everything will be all right. இந்த டயலாகில் என்ன மீனிங்? ஸோ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நாளைக்கு வந்து என்னோடய யூனிவர்சிட்டி ரிசல்ட் வரப்போகுது, ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஹே ரிலாக்ஸ், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க, அப்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஹவ் கேன் யூ சே லைக் தட்? chill out, I didn't mean to offend you. ஸோ இதில் என்ன மீனிங்? எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஹே chill out, ரிலாக்ஸ், உன்னை நான் வேணும்னு அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிற மீனிங். ஸோ chill outனா ரிலாக்ஸ்ன்னு மீனிங். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அந்த ஒரு வேர்டை வச்சு கான்வர்சேஷனில் ஆட் ஆன் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நிறைய சென்டென்ஸு, நிறைய டைலாக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்லாங் வேர்ட்ஸையும் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். shall we move? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் வந்து சீஸி. சீஸினா என்ன? இது வந்து மில்கோட பை ப்ராடக்ட்ஸா? சீஸ், பட்டர், அந்த மாதிரி பன்னீர், அந்த மாதிரி. நோ, சீஸியோட ஸ்லாங் வேர்டு என்னென்னா சில்லியாக ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், சீப்பாக பண்ணுறது, பேசுகிறது, சொல்கிறது, நம்மளோட பிஹேவியர், இது எல்லாத்தையுமே புட் டுகெதராக நம்ம சீஸின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளோட பார்த்தா பெட்டராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டோன்ட் பை திஸ் ட்ரெஸ், இட்ஸ் சீஸி. என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீ வாங்காத, இதோட குவாலிட்டி நல்லா இல்லை, ஆர் இது போட்டினா ஒரு சில்லியாக இருப்பேன், நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு மீன் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I don't like the movie. The way it ends, just horrible. Whoa, shut up. Don't be cheesy. That ending is the best part. ஸோ இதோட மீனிங் என்ன? ஸோ ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, எனக்கு அந்த மூவியே பிடிக்கல, இதோட எண்டிங் வந்து ரொம்ப ஹாரிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு நம்ம சொல்கிறோம், ஹே ஷட் அப், டோன்ட் பி சில்லியாக சொல்லாத, அந்த எண்டிங் தான் அந்த மூவியோட பெஸ்ட் பார்ட். ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும்ல. பிளைமியோட ஸ்லாங் வேர்ட் ஓ மை குட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். Just look at him, blimey, the boy with the blue eyes. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவனை பாரு, ஓ மை காட், மை குட்னஸ், அந்த பாய் வித் த ப்ளூ ஐ ரொம்ப சூப்பராக இருக்கான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ரெசிவாக எக்ஸ்க்ளமேட்ரியாக ஒரு விஷயம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் பிளைமியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, அதோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட், நம்ம ரொம்ப பயமாக பேனிக்கான ஒரு மொமெண்ட்லாம் இருக்கும்ல, அதுக்குமே நம்ம பிளைமியை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். Blimey, you almost gave me a heart attack. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, மை குட்னஸ், நீ சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம், ஹாப்பினஸோட எக்ஸ்ட்ரீமுக்கும் சொல்கிறோம், இந்த பயத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து பிளாஸ்ட்னு நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், பிளாஸ்ட்னா ஏதோ வந்து வெடிக்க வைக்கிறது, இதுதானே பிளாஸ்ட். பட் இதோட ஸ்லாங் வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா குட் டைம். நல்லா இப்போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமாக ஒரு பிளேஸுக்கு போகிறோம், நம்மளுக்கு போரே அடிக்கல, ஸோ அந்த டைம் வந்து என்ன சொல்லுவோம், குட் டைம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் பிளாஸ்ட். அதுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஐ ஹேட் அ பிளாஸ்ட் லாஸ்ட் நைட். ஸோ என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் நைட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பரான டே அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
another example பார்க்கலாம். Listening to Taylor Swift song gives you blast. இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட் மியூசிக் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே. ஸோ அவங்க சாங்ஸ் கேட்டால் ஆப்வியஸாக நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் வந்து வெரி ஹாப்பி. ஸோ வெரி ஹாப்பி வந்து என்ன சொல்கிறாங்க, ஐம் ஓவர் த மூன். ஸோ சென்டென்ஸோட பார்க்கலாம். ஐம் ஓவர் தி மூன் when I hear this news, congratulations. ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஹாப்பி, இந்த விஷயத்தை கேட்டோன்னே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள், வாட் மேக்ஸ் யூ லுக் ஸோ ஓவர் தி மூன் டுடே. ஸோ நம்ம கேட்போம்ல, ஏன்னா உனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க, இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படின்னு கேட்போம்ல, அதோட சென்டென்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் வந்து ஷார்ட் ஸ்லீப், குட்டி தூக்கம் அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி. ஸோ ஷார்ட் ஸ்லீப்க்கு ஸ்லாங் வேர்ட் என்ன, கேட் நாப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். டோன்ட் கால் மீ அட் ஆஃப்டர்நூன், ஐ ப்ராபபிளி டேக் கேட் நாப். ஸோ எனக்கு ஆஃப்டர்நூன் டைமில் கால் பண்ணாத, மேபி நான் தூங்கிட்டு இருக்கலாம். எக்ஸாம்பிள் 2, டோன்ட் டேக் கேட் நாப் ஆஃப்டர் மீல்ஸ். என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டோன்னே தூங்காத, வெயிட் போட்டுறோம், அந்த மீனிங் தான் செகண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் வந்து கன்ஃபியூஸ்டு. ஸோ கன்ஃபியூஸ்டோட வேர்ட் என்ன, மிக்ஸ்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம் ஸோ மிக்ஸ்ட் அப், ஐம் ஸோ கன்ஃபியூஸ்ட். சிம்பிள், ரைட்? செகண்ட் வேர்ட், டோன்ட் மேக் ஸ்டூபிட் சாய்ஸ் வென் யூ ஆர் மிக்ஸ்ட் அப். நீ கன்ஃபியூஷனாக இருக்க டைமில் எந்த ஒரு டிசிஷனும் இருக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வார்ன் பண்ணுவோம்ல, யா, இட்ஸ் லைக் தட். வெரி ஸ்மூத். ஸோ வெரி ஸ்மூத்தை வந்து ஸ்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் மேக்ஸ் யுவர் ஸ்கின் லுக் ஸ்லிக். இதில் என்ன மீனிங், ரெகுலராக நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். செகண்ட் இது, oh don't say that, he is slick like butter. இது வந்து ஒரு சர்க்காசமுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ரொம்ப ஒரு சர்க்காசம் வேவாக சொல்கிறது, ஸ்லீக் லைக் பட்டர். ஸோ பட்டர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்ல, ஸோ அவன் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான டைப். இந்த மாதிரி அவனுக்கு சென்சிட்டிவான ஒரு விஷயம் சொன்னால் அவன் வந்து அவனால் அது பேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவனை டீஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் வந்து வெரி பிக். இதோட ஸ்லாங் வேர்ட் எனார்மஸ். Enormous. Okay, example, One Direction fan base are enormous. So One Directionங்கிறது ஒரு பாய் பேண்ட். ஸோ அவங்களோட ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், த கிக் வாஸ் எனார்மஸ். கிக் அப்படின்னா என்னென்னா, ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு கான்சர்ட் நடக்கும்ல, அந்த பிளேஸில் போய் பார்ப்போம்ல, அந்த பிளேஸுக்கு பேர் தான் கிக். அந்த கிக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இட்ஸ் எனார்மஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஒரு வேர்ட் வந்து வெரி ஷை. நான் ரொம்ப ஷை. ஸோ இதுக்கான ஸ்லாங் வேர்ட் டிமிட். டிமிட். எக்ஸாம்பிள், whenever I get on the stage, I feel timid to talk. ஸோ இதில் என்ன மீனிங், நான் ஸ்டேஜ் ஏறினாவே எனக்கு ரொம்ப ஷைனஸாக இருக்குது பேசுகிறதுக்கே. ஸோ வெரி ஷைக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், timid. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he is not rude, he is just timid. சில பேர் பேசாமையே இருந்தாங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம்ல, he is rude, அதனால தான் பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம சொல்கிறோம் அவன் ரூட் கிடையாது, அவன் ஜஸ்ட் ஷை டைப். ஸோ அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம், he is just timid. ஓகே, இந்த 10 வேர்ட்ஸ் வந்து ஒரு பிகினர்ஸ் லெவல்ஸ்க்கான ஒரு ஃபேமஸ் ஸ்லாங் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல். நம்மளோட சென்டென்ஸ், நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸும் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும். That's it. End of the video content. Would you like to learn with me? If it is yes, see you on next video. If it is no, bye. Take care.